நான் முதல்ல வந்து சீட் எப்போ போல் எண்ணிடலாம். மொத்த செவல் 280 பக்கமாங்கண்ணா. ஓட்டு போடுறாங்களா? ஓட்டு போகும்போது பணம் கேட்குறாங்களா? ஒரு சிலர் ஓட்டுக்கு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் ஆர்வமாக தான் பார்த்து செலுத்துறாங்க. புளியம்பட்டி அந்த சத்தி ரோடு ஃபுல்லாகவே சிக்கர சம்பளையம் இந்த ஏரியாவில் எல்லாத்தையும் நோட்டாக்கு 4 வாக்குகள், நாம் தமிழருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வாக்குகள். 61, 62, 63. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா புளியம்பட்டி அதாவது பவானிசாகர் தொகுதிக்கு வந்து கருத்து கணிப்புக்கு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து புளியம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இங்கே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். இதே மாதிரி இன்றைக்கி பவானிசாகர் தொகுதியில் எந்த கட்சிக்கு வந்துட்டு பெரும்பான்மை வருது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே வந்து சின்னம் போட்டிருக்கிறோம். இந்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக, நோட்டா, இதில் வந்துட்டு எந்த கட்சி வந்து பெரும்பான்மை வாங்குது அப்படிங்கிறத பொருந்திருந்து பார்ப்போம். மறக்காம நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓட்டு போடு. சொல்ல தேவையில்லை. பழமெல்லாம் ஆகிங்க. இப்போ நாளைக்கு காலையில இன்னொரு மணி மடிச்சிருண்ணா. 30 வயசுக்கு மேலே எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாங்க. போட்டியா போட்டுருங்கண்ணா. இல்லை அவர் சிஸ்டர் பெயிண்ட் கிடையாது. சரி. நான் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறோம். வயசு வந்து நான் வந்து மடிச்சு போடுமா. சாயங்கால நேரம் வந்திருந்தீங்கன்னா மறைவா போட்டுருங்க. எனக்காக தாங்க.
நம்பி யூடியூப் சேனல் எதில் வந்தீங்க கார்லையா? காரில் எந்த சேனல் சார்? எல்லா பாடி அதுக்குள்ள என்ன? வேல் நம்பி யூடியூப் எல்லாரும் வேலை நாளைக்கு மதியம் நம்பி கருத்து கணிப்பா நீங்கள் எதுலேருந்து என்ன வேலை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவை அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் எது பிடிச்சாலும் தக்காளி எவ்வளோக்கா? வர சொல்லிக்கிறாங்க சரி பரவாயில்ல எதுக்கு பிடிக்குதோ யூடியூப்ல தெரியுங்க. உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்காது போடுங்க. எந்த கூட அந்த கூட வேறு விடுது. ஓகே ஒரு ஃபோட்டோ நாளைக்கு வாட்ச்மேனு அதெல்லாம் எதுக்கு வேணாலும் போடலாம். எதுக்கு வேணாலும் ஓகே சேனல் ஓனது லிங்க் ஆகுது. போடுறேன். எப்போ தெரியும்? வாங்கண்ணா. ஓகேங்க சார். அங்கே ரைட். ஒரே மாதிரினா அடுத்த வா இறங்கி வா. தெரியாத மாதிரி முடிச்சுக்கேன். கை மட்டும்தான் ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா பவானி சாகர் தனித்தொகுதி இதுக்கோட கருத்து கணிப்பு வந்து எடுத்துருக்குறோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் வந்து சுற்றளவில் எல்லா பக்கமே போய் நிறைய சாம்பிள்ஸ் எடுத்துருக்குறோம்.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 250க்கு மேற்பட்ட சாம்பிள்ஸ் இருக்கும். எவ்வளோ அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு தற்பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா எதிர்க்கட்சி எம்எல்ஏ வந்துட்டு, அதாவது அதிமுக எம்எல்ஏ வந்துட்டு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. கடந்த 3 முறை வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிமுக தான் வந்து இங்கே ஆதிக்கம் செலுத்தி இருக்குது. 2011, 2015, அதுக்கப்புறம் வந்து 16, 2021 இந்த 3 தடவையிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிமுக தான் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தி இருக்குது. முதல்ல வந்து சுந்தரம் இருந்தார், அதுக்கப்புறம் ஈஸ்வரன், இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பன்னாரி சிட்டிங் எம்எல்ஏ வந்து இருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓப்பன் பண்ணிடலாம்னா பார்த்து பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்க. தூக்கிடலாம், அங்கேயே போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம். சாம்பிள் சரிங்க. ஆமாம், தேவைப்படுறது சொல்லுங்க. இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஓகே, நான் முதல்ல வந்து சீட் எப்போ போல் எண்ணிடலாம். எண்ணிக்கலாங்கண்ணா. மொத்தம் எத்தனை சீட் இருக்குதுங்கிறது ஆளுக்கு எத்தனை சீட் இருக்குதுங்கிறது எண்ணிடலாங்க. மொத்த செவல் 280க்கு பக்கமாங்கண்ணா. மக்கள் ஆர்வமாக ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போகும்போது பணம் கேட்குறாங்க. ஒரு சிலர் ஓட்டுக்கு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் ஆர்வமாக தான் வாக்கு செலுத்துறாங்க. தேர்தல் நெருங்குற டைமில் வந்து கொஞ்சம் ஆர்வமாக வாக்கு செலுத்துறாங்க. தேர்தல் மக்களுக்கு தெரியுது. ஆமாம். இது பாம்பர மக்கள் வயல்வெளிக்கு தேர்தல் அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன கணக்கெடுப்பு. ஆனால் இந்த டைம் வந்து இந்த ஏஜ் லிமிட்டையும் தூக்கிட்டோம். இளைஞர்கள்ட்டையும் ஒரு 10% ஓட்டு எடுத்துருக்குது. மீனவர் பகுதி, பவானி சார் மீனவர் பகுதி போனீங்க. ஆனால் அந்த பகுதிக்கு போவீங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி, அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சத்தி ரோடு ஃபுல்லாகவே புளியம்பட்டி டு சத்தி ரோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி மேடு, வடக்குப்பேட்டை, அதுக்கப்புறம் அந்த சிக்கரசம்பாளையம், இந்த ஏரியாவில் எல்லாத்துலேயுமே எடுத்துருக்குங்க. அப்புறம் சத்தி பேருந்து நிலையத்தில் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துருக்குதுங்கண்ணா. புங்கம்பள்ளி, இன்னொரு ஏரியா வந்து புங்கம்பள்ளி அப்படியே பரவலி அப்படியே அப்படியே புளியம்பட்டி. ஆமாம், புளியம்பட்டி அப்படி போயிட்டுருந்தேன். யாரும் சின்ன சொல்ல வேண்டியது, அவங்களும் சின்ன சொல்ல போடுறாங்க. ஆமாம்ண்ணா. மேக்ஸிமம் சின்னத்தை ஆமாங்க, மேக்ஸிமம் சின்னத்தை பார்க்குறாங்க. என்ன இந்த ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, புதுசாக வந்திருக்கிற விஜய்க்கு வந்து என்ன சின்னம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து. தேமுதிக பெரிய ஒரு பாமக எந்த பக்கம் அமையும் இப்படி போகிறாங்க. பாமக தனிச்சுங்கிற மாதிரி ஒரு பெரிய விருது வந்து தனிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. தேமுதிக யாரும் கூட்டணி போவாங்க. ஆனால் தேமுதிகவும் இங்கே ஓட்டு வங்கி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த கருத்து கணிப்பு அநேகமாக சுவாரஸ்யமான கருத்து கணிப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒவ்வொரு தடவையும் சுவாசியம் தானே. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இல்லை சொல்றது. கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக எடுத்துருக்கிறோம்லங்க. ஆமாம். எல்லாமே வரதெல்லாம் மிக்சடாக தான் வருது. ஆமாம். 3 கட்சிக்கு மும்முனை போட்டிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கடந்த கருத்து கணிப்பில் வந்து போன வருஷம் இந்த மாதிரி ஒப்பீனியன் போலில் வந்துட்டு டிஎல் சுந்தரம் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு அதிகமாக சொல்லியிருந்துச்சு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு. சரி, நம்ம ராசா பேச கடைசியாக சுந்தரம் கேட்கல. அதனால இந்த ஓட்டு கணிப்புக்கு இன்னும் 2 பேர் இருந்திருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். வீடியோ அதிகமாக ஒரு கட் பண்ணி போடலாம். இல்லைங்க, இது கண்டினியூவாக இருந்தால் தான் கொஞ்சம் ஒளிவு மறைவு பார்க்குறவங்க திருப்பி போட்டுருக்கீங்க. கொஞ்சம் ஸ்பீடு கூட பண்ணி விட்டுருலாங்கண்ணா. பட் ஒளிவு மறைவுலாம் போட்டோம்னா தான் பார்க்குறவங்க ஒரு மணி நேரம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அது இன்னும் பிரிக்கிறது ஆக்சுவல் கவுண்டிங் மாதிரியே வந்து இது அரை மணி நேரம் டைம் எடுத்துக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை இருக்கிறதுல எனக்கு எல்லாமே கலவையாக தான் வந்துருக்குது. டம்ளரில் தண்ணி கூட வச்சுருக்கலாம்னு இல்லை. அந்த தண்ணி என்றதுக்கு ஆமாம். ஏசி ஓட்டணும். இல்லை கரண்ட்டுக்கு இருக்கா ஃபேன் போட்டு கண்டு கண்டு ஏசி ஆன் பண்ணி அப்படி பேக்கில் இப்படி பேக்கில் ஏசி ஆன் பண்ணி நான் ஆஃப் பண்ணுறீங்களா? ஃபேன் சத்தம் இல்லை. கிட்டத்தட்ட இந்த டைம் கொஞ்சம் எங்களுக்கே ஒரு லாங் ப்ராசஸ் மாதிரி தான் தெரியுது. சின்னம் வந்து எடுக்கிறதுக்கே வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி
பஞ்சு பஞ்சு பஞ்ச் அது நம்மளுக்கு இருக்கிறத எண்ணிடலாங்க. நாலு 95 80 உங்களுக்கு 50ங்களா? 95 145 உங்களுக்குண்ணா 145 196 196 82ங்களா? 196 278 வாக்குகள் 278 வாக்குகள். இந்த டைம் வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம். 278 வாக்குகள். இப்போ வந்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கு திமுக தனி அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி சின்னம் தனியாக வந்துட்டு பிரிச்சிடலாம். நீங்கள் அந்த நீங்கள் ரெண்டு பக்கமாக வைங்க. ஆனால் நீங்கள் வைங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வைக்கலாம். இல்லை இது தாவே திமுக இங்கே வைங்க, நாம் தமிழர் இங்கே வைங்க, தாவேக்கா ஆனால் முரசலை இங்கே கொடுத்துருங்க. முரசலை முரசிங்க இது ஒரு ஓட்டு எப்போ போல அதிமுக ஒரு ஓட்டு, தாவேக்காவுக்கு ஒரு ஓட்டு, 2 ஓட்டு ஊற்றி இருக்கிறாங்க. அதனால இது செல்லாத ஓட்டு அறிவிக்கப்படுது. நாம் தமிழர் நாம் தமிழர் இஸ்லாம் நாம் தமிழர் இங்கே சென்ட்ரல் இஸ்லாம் இதில் எடுத்து வச்சிட்டோம். இதில் மட்டும் செக் பண்ணிக்கலாம். இது ரெட்டலையா?
தேமுதிக நோட்டா நாம் தாக்குதல் செக் பண்ணிக்கலாம் அதிகம் சரி வெட்டிக்கலாம் க்ளோஸ்அப் கூட வந்துருங்க இப்போ ஒரு கேமரா க்ளோஸ் கூட வந்துருங்க நாம் தமிழர் இஸ்லாம் கட்டளை கட்டளை சூரியன் முரசு நோட் அங்கே வச்சு திமுக விசில் திமுக விசில் திமுக பாருங்க திமுக விசில் முரசு திமுக இந்த பவானிசாகர் தொகுதியில் பார்த்துட்டிங்கன்னா நாம் தமிழருக்கும் முரசுக்கும் கொஞ்சம் ஓட்டுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது மற்ற தொகுதிகளில் கம்பேர் பண்ணும்போது. விசில் இருக்கு இல்லைங்க அதிகபட்சம் நம்ம இப்போ பார்த்ததுல ஆக்சுவலாக கடைசி 3 இடத்துல இருக்கும் நாம் தமிழர், தேமுதிக, நோட்டா. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் கொஞ்சம் சேர்த்து பதிவாகிறது. நோட்டா, தேமுதிக இப்போ வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர், தேமுதிகவுக்கு 2, நோட்டாக்கு 2, தேமுதிக 3, நாம் தமிழர் 2, தேமுதிக 4, தேமுதிக 5, நோட்டா 3, தேமுதிக 6, நாம் தமிழர் 3, நாம் தமிழர் 4, நோட்டா 4, தேமுதிக, நாம் தமிழர், தேமுதிக. அதாவது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டா அதாவது வந்துட்டு யாருக்கும் போட விருப்பமில்லை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 வாக்குகள் நோட்டாக்கு 4 வாக்குகள் வந்து பதிவாயிருக்குது. அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் எவ்வளோ வாங்கியிருக்கு, தேமுதிக எவ்வளோ வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. நாம் தமிழர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 வாக்குகள், நோட்டாக்கு 4 வாக்குகள், நாம் தமிழருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 வாக்குகள். தேமுதிக பார்க்குறோம். தேமுதிக பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வாக்குகள். தேமுதிகவுக்கு 10 வாக்குகள், நாம் தமிழருக்கு 7 வாக்குகள், நோட்டாக்கு 4 வாக்குகள் பதிவாயிருந்து. இன்னும் திமுக எத்தனை வாக்குகள், தாவேக எத்தனை வாக்குகள், அதிமுக எத்தனை வாக்குகள் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். இந்த கருத்து கணிப்பு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 வயசுக்கு கீழேயும் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிக்கிறோம். இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு எல்லாமே 30 வயசுக்கு மேலே எடுத்திருக்கிற கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பில் இளைஞர்கள் ஓட்டும் ஒரு 15%, 10 to 15% வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லிடுறோம். ஆனால் 70 தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நிலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 70 வாக்குகள். இது கிட்டத்தட்ட மும்முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கு 10 வாக்குகள், நாம் தமிழருக்கு வந்துட்டு 7, அதில் ஒரு 4, கிட்டத்தட்ட 21, 91 வாக்குகள் தற்பொழுது பதிவாயிருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 70 வாக்குகள். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அதிமுகவுக்கு சின்னம் மாறி இருக்கா அப்படிங்கிறத 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 12, 12, 13, 14, 14, 14, 15, 16, 17, 18, 19,
20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68 ஓட்டுகள். 70 வந்துட்டு 2 சீட்டு வந்துட்டு ஷஃபிள் ஆகிருந்துச்சு டிவிக்கேது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 68 110 விசிட் தாவேகா 68 வாக்குகள். தற்பொழுது தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா 110 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்குது. இப்போ திமுக ஓட்டு வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ ஓட்டுகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். 110 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 77 வாக்குகளும், தாவேகா 110 வாக்குகள். கிட்டத்தட்ட 30 வாக்குகள் வந்துட்டு 77, 110. கவுண்டிங் சரியா போச்சு பாருங்க. கவுண்டிங் செக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். அதே மாதிரி கட்சியிலையும் அதுலேயும் வேற ஓட்டு சப்ளை ஆகிருந்தான்னு செக் பண்ணிக்கங்க. இதுலையும் செக் பண்ணிக்கங்க. இந்த கருத்து கணிப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா இளைஞர்கள்ட்ட ஒரு 15% வந்து ஓட்டுகள் வந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. இல்லைங்க, அது 2 ஓட்டு கள்ள ஓட்டு. சரி, இங்கே பார்த்துக்கங்க ஒரு விஷயம் ஒரே மாதிரி. அதான் ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. கடந்த கருத்து கணிப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் தொகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாவேகா வந்து 3ஆம் இடம் வந்து பிடித்திருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது நம்மளால. இப்போது பவானிசாகர் தொகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீண்டும் வந்து தாவேகா முன்னிலை வைக்கிற மாதிரி தெரியுது. இத்தனைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம 30 வயசுக்கு மேலே தான் கருத்து கணிப்பு எடுத்திருந்தோம். இந்த டைம் வந்துட்டு 30 வயசு இளைஞர்களையும் வந்து கருத்து கணிப்பில் வந்து சேர்த்திருக்கிறோம் அப்படிங்கிற காரணமும் இதில் வந்து அடங்கியிருக்குது. நான் 77 எல்லா வாக்குகளும் திமுக வாக்குகள் தான். அது எல்லாமே தாவேகான்னு ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி க்ளோஸ். வாக்குகள் அப்படியே பார்த்துக்குங்க. எல்லா வாக்குகளும் தாவேகா வாக்குகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பத்துங்களா? 110, 77, 187, 68, 68 அப்படி கால்குலேட் பண்ணுங்க. நோட்டா 4, நோட்டா 4. அனைத்து வாக்குகளும் தாவேகா வாக்குகள் தான். 110, 77, 68, 68, தேமுதிக 10, நாம் தமிழர் 7, நோட்டா 4. செல்லாத ஓட்டு 1. டோட்டல் போடுங்க. 277 வாக்குகள். 277 வாக்குகள் மொத்தம். 277 வாக்குகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாவேகா 110 வாக்குகளோட முதலிடத்திலும்,
திமுக 77 வாக்குகளோட 2ஆம் இடத்திலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 68 வாக்குகளோட 3ஆம் இடத்திலும், தேமுதிக 10 ஓட்டுகளும், நாம் தமிழர் 7 ஓட்டுகளும், நோட்டா 4 ஓட்டுகள், செல்லாத ஓட்டு 1 என மொத்தம் 277 வாக்குகள் வந்துட்டு பதிவாயிருக்குது. 277ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாவேகா 110 வாக்குகள் பெற்று முதலிடத்தில் முன்னிலை வகிக்கிறது. சரிங்க.